பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. தொடங்கிய பிரச்சாரம் இதில் முந்துவது யார், மக்களை ஈர்ப்பது யார் அப்படிங்கிறதா நம்ம தலைப்பாக வச்சுருக்கோம். என்னங்க நம்மளாம் வீட்டு வாசலுக்கு போய் பார்த்தோம்னா என்னங்க இன்னும் எலெக்ஷனுக்கு காலம் இருக்கு, என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியே எல்லாரும் உடனே இப்போ வந்து நிற்கிறாங்க, உடனே ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, உடனே நோட்டீஸ் கொடுக்குறாங்க, பிரச்சார பயணம் கிளம்பிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு கட்சியும் ஒரு விதமாக தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன இது எப்பவும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதமே தொடங்கிடுச்சே அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் எல்லா கட்சிகளிடமும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2024 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இதே மக்கள் மன்றத்தில் பேசும்போது என்னங்க ஒரு எலெக்ஷன் வந்த மாதிரியே இல்லை நாட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் ரொம்ப முன்கூட்டியே அதோடைய தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவர் ஒரு எழுச்சி பயணம் புறப்பட்டிருக்கிறார், எல்லா மாவட்டங்களுக்கும் செல்கிறார், அங்கே வந்து பல்வேறு விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். அதற்கான எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட இப்போவும் அந்த கடைசி 6-8 மாதத்தில் கூட ஓரணியில் தமிழகம்னு அவங்க கட்சி ரீதியாக பல்வேறு பிரச்சாரங்களை தொடங்கி முன்னெடுத்து போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆட்சி ரீதியாகவும் கூட உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது வாங்க நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. 1000 ரூபாய் வரலையா இப்போ கொடுத்துட்றோம், அதோ கடைசி நேரத்துலையாவது நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்து இதோ திரு விஜய் அவர்களும் பிரச்சாரம் கிளம்ப போகிறாரு அப்படிங்கிற யார் எங்கெங்கே இருக்கீங்கன்னு நோட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. திரு விஜய் அவர்களும் பிரச்சாரம் கிளம்ப போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அப்பா இப்போயாவது வந்தாருப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிளம்ப போகிறாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் கேட்கவே வேண்டாம், அண்ணன் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் அவரும் ஒரு கேம்பெயின் மோடில் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போது இந்த தொடங்கி இருக்கக்கூடிய ரொம்ப சீக்கிரமே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சார கனலுக்கிடையே மக்களை ஈர்த்து கொண்டிருப்பது யார்? 2026 பிரச்சார களத்தில் முந்துவது யார், மக்களை ஈர்ப்பது யார்? நாங்கள் தான் என்று சொல்ல முதலில் வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். தேர்தல் பிரச்சாரம் துவங்கிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக துவங்கிடுச்சு. ஒரே ஒரு விஷயம்தான் சமீபத்தில் கடந்த 4-5 நாட்களாக பார்த்துட்ருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில் நினைக்கிறேன் திமுகவினுடைய சில பொருட்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கறதாக ஒரு புகைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதில் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் இருந்தது, ஒரு நோட் இருந்தது, ஒரு பேனா இருந்தது, ஒரு கொடை இருந்தது, ஒரு பேக் இருந்தது, அதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் பணம் இருந்தது, எல்லாம் பார்த்தோம். அந்த கவரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம யூகிக்க வேண்டிய தேவையில்லை, 200 ரூபாய் தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக தேர்தல் வந்து விட்டதா இல்லையான்றது ஆளுபவர்கள் அவர்களுடைய செல்வத்தினால மக்களுக்கு வாரி வாரி எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுன்றதை நம்ம நினைவில் எடுத்துக்கலாம். ஆகையால் தேர்தல் துவங்கி விட்டது. ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க போகாது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 ஆண்டு காலம் நல்லாட்சி செய்திருந்தால் இது போன்ற பொருட்களை கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். திமுக வாக்குறுதிகளில் கொடுத்த விஷயங்களை நிறைவேற்றிருக்காங்கன்னு 2 தரவுகள் மட்டும் நான் சொல்கிறேன். தமிழகத்தில் மொத்தம் 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 10,500 விரிவுரையாளர்களை நிரப்ப வேண்டும். ஆனால் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, 10,500 விரிவுரையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 1,500 விரிவுரையாளர்கள் தான் இருக்கிறாங்க. 9,000 ப்ரொஃபஸர்ஸ் இன்னைக்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்காங்க. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் இவை அனைத்தையும் நிரப்பப்படும் என்று சொன்னவர்கள் இன்று வரை ஒரு கல்லூரி விரிவுரையாளர்களை நியமிக்கவில்லை. அப்போது கல்விக்கு இவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? 37,000 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்குது. அதில் 5,000 பள்ளிகளுக்கு முதல்வர்கள் கிடையாது. 1,00,000 பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. ஆட்சிக்கு வரும்போது இது எல்லாத்தையுமே நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு பணியிடம் கூட நிறைவேற்றதுனால மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் மிக மிக மோசமான முன்னுதாரணம் போயிட்டுருக்கு. அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சு இந்த விஷயம் வரும்னு தெரியும். ப்ரொஃபசர் சொல்கிறார், நான் சொல்ல. ஆகையால்
இப்போ இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் செஞ்சுட்டோம். மோசமான ஒரு முன்னுதாரணம் சட்டப்பேரவையில் நடக்குது. எங்கள் பிஜேபியினுடைய நாகர்கோவில் எம்எல்ஏ அவர்கள் ஒரு கேள்வி நேரத்தில் எழுந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் ஒரு அரசு சட்டக்கல்லூரி கூட இல்லை, ஒரு கல்லூரியை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒன்று பரிசீலனை செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் முயற்சி செய்கிறோம் என்றாவது சொல்ல வேண்டும். உடனடியாக எழுந்த திரு ரகுபதி அவர்கள் அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், இப்போது துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள். ரகுபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்களிடம் கல்லூரி அமைப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட அமைச்சர் நம்மக்கிட்ட சொல்கிறார். இவர்கள் தான் கார் ரேஸ் நடத்துவதற்கு 50 கோடி ரூபாய், பேனா சிலை அமைப்பதற்கு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடியவர்கள். வெறும் 5 கோடி ரூபாய் ஒரு கல்லூரிக்கு ஒதுக்காத மிக மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் என்று பொய்களை மட்டுமே சொல்லி வருகிறார்கள் அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரு பார்வை. இரண்டாவது, இங்கே முக்கால்வாசி இளைஞர்கள் இருக்கும். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா போதை கலாச்சாரம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒத்துக்குவீங்க, போதை புழக்கம் தமிழகத்தில் மிக 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 மோசமான அளவுகோலில் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோக மது குடிப்பவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த 2 பிரச்சனைகளை கையாள்வதில் கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி எவ்வளவு சோபித்திருக்கின்றது என்று எப்படி சல்லையிடை போட்டு தேடி பார்த்தாலும் 0 மதிப்பெண்களை தாண்டி 1 மதிப்பெண்ணை கூட கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சி சோபிக்கவில்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் சரி, எந்த ஒரு மாநிலத்திலும் சரி, எந்த ஒரு பிராந்தியத்திலும் சரி, தன் சொந்த மக்களை குடி என்று குடிக்க வைத்து அதில் டார்கெட் ஃபிக்ஸ் செய்து அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி அதன் மூலம் தன் சொந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த திமுக ஆட்சியில் மிக மிக மோசமாக சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்ஸை வச்சு ரிவ்யூ மீட்டிங் போடுறாங்கங்க. குடி விற்பனை, மது விற்பனை ஏன் குறைந்து விட்டது, அதை ஊக்குவிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று. இது போன்ற ஒரு சூழ்நிலை எந்த நாட்டிலேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? முக்கியமான உயர் அதிகாரி சொல்கிறார், கடந்த வருடம் நிதியாண்டு பட்ஜெட் முடிக்கும் போது 45,000 கோடி ரூபாய் மதுவினால் எங்களுக்கு வருமானம் வந்தது, அடுத்த ஆண்டு நிச்சயமாக இதை 50,000 கோடி ரூபாயை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன் சொந்த மக்களை குடிப்பதற்கு அதிகமாக பழக்கப்படுத்துவோம் என்று ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்றத யாரும் மறந்துடக்கூடாது. ரொம்ப குறைச்சு விட்டாங்க. இல்ல அதான் சொல்றேனே நான். அதாவது இது போன்ற குடி என்று டார்கெட் ஃபிக்ஸ் செய்து மக்களிடம் இப்படி பணத்தை பிடுங்குவது. அது மட்டும் இல்ல, 10 ரூபாய் பேட்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் அதிமுக ஆட்சியில 10 ரூபாய் வாங்கதான் நாங்க யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. இந்த கூத்தெல்லாம் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அடுத்தது, தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்டணமும் உயர்த்த மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் மின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள், சொத்து வரியை 50% உயர்த்தி இருக்கிறார்கள், ஆவின் பாலுங்க மக்கள் பயன்படுத்துகிற பால் 11 ரூபாய் விலை உயர்வு செய்திருக்கிறார்கள் 4.5 ஆண்டுகளில். குடிநீர் வரி உயர்வு 100%, பத்திரப்பதிவு கட்டணம் 500% உயர்வு, இவ்வளோ மின்சார கட்டணம் எல்லாமே உயர்த்தியாச்சு. அதாவது அசோக் அக்கா கேட்ட மாதிரி நிதி கொடுக்கலன்றாங்க. அதாவது திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட 3 மடங்கு நிதி நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க 30% மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு நாங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று போலியான பிரச்சாரங்களை மக்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கிஞ்சித்தும் குறைந்தபட்ச நேர்மை இல்லாத, குறைந்தபட்ச கொள்கை இல்லாத கட்சிகள் எல்லாரும் சேர்த்துக்கொண்டு மோடி அவர்களை வீழ்த்துவது மட்டுமே ஒரே கொள்கை அப்படின்னு கூட்டணி வைத்தார்னா இதை நம்பி மக்கள் 1 முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம், தொடர்ந்து ஏமாறிக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைத்தீர்கள்னால் அது பகல் கனவு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இறுதியாக 2 விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இங்கே கட்டமைக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, திமுக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கின்றது, அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு மட்டும் சொல்கிறேன். சமீபத்தில் முடிந்த 2024 தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளை விட அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்து வாங்கிய வாக்குகள் வெறும் 24 லட்சம் மட்டும்தான் குறைவு. இந்த 24 லட்சத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 11,000 வாக்குகள், ஒரு பூத்துக்கும் 38 வாக்குகள். நாங்கள் அதிமுக பிஜேபி இளைஞரணி தம்பிகள் மட்டுமே இந்த 38 வாக்குகளை ஒரு பூத்துக்கும் வாங்கி திமுகவை விரட்டி அடிப்போம் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இறுதியாக நான் சொல்கிறேன், ஆர் ஆசா அவர்கள் ஒரு திமுக கூட்டத்தில் சொல்கிறாரு,
விபூதி வைத்து கொள்ளக்கூடிய யாரும் திமுக கரைவேட்டி கட்டிக்கொண்டு திமுக கூட்டத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் சபாபதி மோகனையா அவர்கள்கிட்ட பேசுகிறேன். விபூதி வைத்த யாரும் திமுக கூட்டத்திற்கு மட்டும் வர வேண்டாமா, இல்லை திமுகவுக்கே ஓட்டு போடவே வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இறுதி கருத்து, அதாவது ராசா அவர்களும் முதல்வர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுப்பது யார் என்று பார்த்தால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்களே. அதாவது அவங்க நிறைவேற்றலைன்னு அவங்க கூட்டணி கட்சியே சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கல. இப்போ நான் முதல்வர் அவர்களுக்கும் ஐயா சபாபதி மோகன் ஐயா அவர்களுக்கும் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சோடு என்னுடைய விவாதத்தை முடித்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளில் கொடுத்த 98% நிறைவேற்றி விட்டதற்கான ஆதாரத்தை காண்பித்தீர்கள் என்றால் பாஜக இளைஞரணியின் சார்பாக திமுகவிற்கு 98 கோடி ரூபாய் கட்சி நிவாரண நிதியாக நாங்கள் கொடுக்கிறோம். அப்படி உங்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னென்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க? என்னென்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரோம், பழைய ஓய்வூதிய திட்டம் தரோம். படிக்க போறீங்களா? இல்ல படிக்கல. இல்ல சபாபதி மோகன் ஐயா 98 கோடி ரூபாய் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்திருக்க. தயவு செஞ்சு இந்த விவாதத்திலே 98% நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். 98 கோடி ரூபாய் காசோலை பிஜேபி இளைஞரணி சார்பாக கொடுக்கிறோம். அது நிச்சயமாக உங்களால் முடியாது. ஏனென்றால் 50% வாக்குறுதிகளை கூட உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய யாத்திரையில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணக்கமாக செயல்படுவதை பார்க்கிறோம். அதை பார்த்துதான், அதாவது திமுக என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பிஜேபி அதிமுகலாம் ஒன்றும் சேராது, தனித்தனியாகவே இருப்பாங்க, 2024 மாதிரியே எல்லா ஓட்டும் பிரிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கணக்கு என்ன சொல்லுது? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் 13 இடங்களை 2024 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கணக்கு சொல்லுது. 5 ஆண்டுகள் வரலாறு காணாத மிக மோசமான ஆட்சியை கொடுத்த திமுக 2011 வந்ததைப் போல 23 இடங்களை கூட வெல்லாமல், எதிர்க்கட்சியில் கூட அமராமல் மிக மோசமான படுதோல்வியை அடைய போகின்றது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய இறுதி கருத்து. நன்றி சூர்யா அவர்களே. சூர்யா ஒரு ஆள் பேசினதுக்கே சபாபதி மோகனையா புக்கெல்லாம் நிறைஞ்சிருச்சுன்னு நிறைய பதில் சொல்றதுக்கு நோட்ஸாக எடுத்திருக்கிறாரு. இன்னொரு நோட்டு தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா ஷீட்லாம் கேட்குறாரு. ஆனால் அவர்களுடைய அணியின் சார்பாக நிறைய சூர்யா வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அவங்களோட இணக்கமாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு அவர்களே பேச அன்போடு இருக்கிறார். ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். இது எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய முழக்கம். இதுதான் ஒரு சமத்துவ முழக்கம். இப்போ மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய சூர்யா அவர்கள் நிறையா சொன்னார். அதுக்கு திமுக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் பதில் சொல்வார். என்னென்ன இப்படி நான் சில விடயங்களை நான் சொல்கிறேன். நான் இல்லை, அவருக்கு சொல்கிறது நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா அப்புறம் அவர் எங்கே சொல்ல போகிறாரு? அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்ல. நான் என்னுடைய வியூவில் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை. சரி, ஓகே தம்பி, இருங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், கொஞ்சம் இருங்க. சரி, ஓகே இருங்க. நான் எல்லாரும் வாழ்க. அதே போல் இன்றைக்கு பீகாரில் வாக்காளர்கள் திருத்த சட்டம், அந்த சட்டத்தில் இன்றைக்கி 50 லட்சம் பேர் ஒன்றுமே அவர்கள் எதுவுமே இல்லாமல் அவர்களுடைய வாக்கு உரிமையை ரத்து செய்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எல்லோருக்கும் ஒரு வாக்கு, அந்த வாக்கு ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பு என்றார். ஆனால் இன்று வாக்காளர்களை மதிப்பில்லாமல் செய்கின்ற, தனக்கு யார் வாக்களிக்க விரும்பவில்லையோ, யார் வாக்களிக்கவில்லையோ அவருடைய வாக்குகளை ரத்து செய்கின்ற மிக மோசமான ஒரு சூழல் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பீகாரை சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாக்காளர்களாக மாற்றி அவர்களை அவர்கள் மூலமாக வெல்லுவதற்காக அல்லது வாக்குகளை பெறுவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். இது முழுக்க அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதை துணிச்சலாக அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இன்றைக்கு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பீகாரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. அப்போ இன்றைக்கி அவன் பூரா நிற்கிறான் ரேஷன் கடையில், நமக்கு அரிசி இல்லை. இந்த வேலை யார் செய்கிறது?
பாரதிய ஜனதா கட்சி. அப்போ இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இங்கே வந்து வாழ்ந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க நம்ம ஊரில் ரேஷன் வாங்கி சாப்பிடக்கூடாதா? இல்லை, புரியல. கரெக்ட், எது சாப்பிடலாம். நான் இப்போ நாம இல்ல, பாம்பே நான் போனால் கேட்கறேன். நமக்கு அங்கே ரேஷன் தர இல்லை, மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது சரிதான். இங்கே 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 இருங்க. அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் ரேஷன் கார்டு இருக்குது, அந்தந்த கடைகள் இருக்குது. இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வாக்காளர்களாக சேர்ப்பது என்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கே வாக்காளர்களை சேர்த்து நீங்கள் அவர்களுக்கு குடியுரிமை பெற வைத்து, அப்போ எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இருங்க, எதுக்காக வாக்காளர்கள் திருத்தத்தை வந்து இங்கே மாற்றுறாங்க? அங்கே குடியுரிமைங்கிறது இந்தியாவுக்கு இல்லை இல்லை கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு தனி குடியுரிமை திருத்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தார்கள்? வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவர்கள் இந்துக்காக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த அடிப்படையில் வந்து அதை கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு வந்து இந்தியாவிலிருந்து வெளியில் வர்றவங்களுக்கு மட்டும் குடியுரிமை திருத்த சட்டம். ஏங்க நாங்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த நாங்கள் கொண்டு வர முடியாதா? ஏன் நீங்கள் இல்லை இல்லை என்ன எதுக்காக சொல்கிறோம்னா, நீங்கள் எதற்காக குடியுரிமை இங்கே பெற முடியும்னு கேட்குறேன். எதற்காக குடியுரிமை நீங்கள் வந்து இங்கே வைக்கிறீங்க? ரெண்டுக்கும் ஒன்று தான். நீங்கள் இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கியாச்சுன்னா இங்கே குடியுரிமை தான். அது பீகார்காரங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ரேஷன் அட்டை வாங்கி அவர்கள் இங்கே வந்து வாழலாம் அப்படின்னா, ஏன் வந்து எங்கள் உறவுகள் வந்து இங்கே வாழக்கூடாதா? அதை மட்டும் எப்படி அந்த கோணத்தில் நம்ம சொல்கிறோம். இவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன். நான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புறார். நீங்கள் வந்து அதானியினுடைய முந்த்ரா துறைமுகத்தில் ஹெராயின் போதைப் பொருட்கள் கடத்தல் இருக்குது, இது குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அப்போ அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த அன்னைக்கு இருந்த அமைச்சர் வந்து நித்யானந்த ராய் அவர் சொல்கிறாரு, மொத்தம் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது இந்தியா முழுக்க போதைப் பொருட்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது குறித்து நாடாளுமன்றத்தில் நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய அமைச்சர் நித்யானந்த ராய் பதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2020 2024 காலகட்டத்தில் துறைமுகங்களில் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக மொத்தம் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 9 வழக்குகளில் தலா 8 வழக்குகளோடு குஜராத்தும் மகாராஷ்டிரத்தில் முதலிடமும் பிடித்திருக்கு. நான் கேட்குறேன், போதைப் பொருட்கள் பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். அதானி துறைமுகத்தில் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து நீங்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க முழுமையா. இருங்க போதை கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள், முழுக்க கஞ்சா வியாபாரம் செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, நித்யானந்த ராய் சொல்கிறாரு. ஒரே ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பிடிபட்டிருக்கு. அப்போ இந்த பின்னணியில் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இது ஆட்சியின் பேரில் வந்து முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? இவர்கள் அதை பற்றி பேச முடியுமா? அண்ணே சாரி, வாட் இஸ் திஸ்? அண்ணே உட்காருங்க. இல்ல விடுதலை சிறுத்தைகள் அண்ணே உட்காருங்க. சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க. இங்க பேசுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். அண்ணா வாட் இஸ் திஸ்? ஹலோ பிரதர், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நானும் வன்னியர் சன்னாவும் பல விவாதங்கள்ல சண்டை போட்டிருக்கோம். ஆனா நல்ல நண்பர்கள்.
வேண்டியது இருக்கு இல்லையா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எதை நம்பி இந்த மாதிரி மக்கள் முன்னால் விவாதம் நடத்துறோம் தெரியுமா? எல்லாரும் அவரவருடைய தம்பிகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் விவாதம் நடத்துறோம். சரியா? அண்ணா உட்காருங்க உட்காருங்கண்ணே. நான் எல்லாரையும் சேர்த்து தானே சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க அண்ணே உட்காருங்க. இந்த மேடை எல்லாருக்கும் ஆனது. சரியா? எல்லாரும் எல்லார் கருத்தையும் சொல்லுவார்கள். எல்லா கருத்தையும் அமைதியாக கேட்கறது கை தட்டுறதுக்கு தான் நாம வந்திருக்கோம். நான் இந்த சேரை தூக்குற மாதிரியான கலாச்சாரத்தை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியும் இந்த மக்கள் மன்றமும் ஒரு நாளும் ஏற்காது. யார் செய்தாலும் ஏற்காது. சரியா? புரிஞ்சுக்கோங்க. யார் செய்தாலும் ஏற்காதுன்னு சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப பேசக்கூடாது. சரியா? அண்ணன் பேசுவாரு, நம்ம கேட்க போறோம். இன்னும் 4 பேர் பேச போறாங்க, கேட்க போறோம், அவர்களை ஆதரிக்க போறோம், அமைதியாக கைத்தட்ட போறோம், சந்தோஷமா இங்கேருந்து வெளியே போறோம். ரைட்? தேவையில்லாத இந்த மாதிரி சச்சரவுகளுக்காக நாங்கள் மக்கள் மன்றம் நடத்துறதில்லை. ரைட்? உங்களுடைய உங்களுடைய கோஆப்ரேஷனை நான் அன்போடு எதிர்பார்க்குறேன். நம்முடைய சூர்யா அவர்கள் சொல்கிறாரு, மது உற்பத்தி இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக ஓடுது, டாஸ்மாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி நம்முடைய மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யார், யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் வெளிப்படையாக மாநாடு நடத்துகிறாரு. என்ன மாநாடு? வெளிப்படையான மாநாடு, மதுபான உற்பத்தியாளர்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் இவர் சொல்கிறாரு, அவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு, வெளிப்படையான செய்தி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2024 2025 உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மது விற்பனையில் வருவாய் 52 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு. அவர் சொன்ன தகவல். இப்போ அதை டார்கெட் பண்ணுறோம், கூடுதலாக நாங்கள் பண்ணுறோம். இந்தியா முழுக்க இருக்கின்ற மது விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்க. யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய இன்றைய முதலமைச்சர் யோகி வெளிப்படையாக மது விற்பனை செய்யக்கூடியவர்களை வாங்க, நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படின்னா மது விற்பனை குறித்து பாஜக பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்காங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறது யாருடைய ஆட்சி? யார் கூட்டணியில் இருக்கீங்க? அங்கே உங்களால் மூட முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக சொல்கின்றோம், இந்தியா முழுக்க மது விற்பனை கூடாது, கடைகளை மூடு அப்படின்னு மது ஒழிப்புக்கான மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கி நாங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் வெளிப்படையாக இதை கொண்டு வர்றீங்க? அப்புறம் கல்வி படின்றாராம். இவங்க சொல்கிறாங்க படின்னா நீட் எது கொண்டு வந்தீங்க? எங்கள் பிள்ளைங்க ஓபி, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர் யாரும் வெளிப்படையாக மருத்துவம் படிச்சிடக்கூடாது. ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடாது, மருத்துவம் படிக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் அவர்கள் நீட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் இவங்க படின்னு சொல்கிறாங்க. இவங்க இன்றைக்கி படின்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவங்க கல்வியை மறுக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கான நிதி 2152 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? தர்மேந்திர பிரதான் அமைச்சர், அவருடைய அமைச்சர் வெளிப்படையாக பிளாக்மெயில் பண்ணுறாரு. இவங்க கல்வியை பற்றி படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது இவங்களுக்கு யோக்கியதை இருக்கா? முழுக்க வெறுப்பரசியல். கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பரசியல், முஸ்லீம்கள் மீது வெறுப்பரசியல், தலித்துகள் மீது வெறுப்பரசியல், மாட்டுக்கறி வச்சிருந்ததாக சொல்லி அடித்து படுகொலை செய்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறோம்னா, இந்த தேர்தலை 2026 தேர்தல் என்பது மதச்சார்பற்றவர்கள் ஒரு பக்கம், மதச்சார்புடையவர்கள் மத வெறியர்கள் ஒரு பக்கம். திமுக அரசு மதச்சார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணி வெளிப்படையாக இந்த கூட்டணியின் அடிப்படையில் தான் 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். மதச்சார்பின்மையை பாதுகாப்பது தான் முதல் இலக்கு. இதுதான் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போர், மத வெறியர்கள் இவர்களுக்கான இந்த தேர்தலில் இந்த போட்டி தான் நடக்கும். இந்த தேர்தலில் கட்டாயம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் வெல்வார்கள். மத வெறியர்கள் இந்துத்துவத்தை, சனாதனத்தை முன்வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்கக்கூடியவர்களுடைய முயற்சி படுதோல்வியில் அடையும். இந்தியா முழுக்க அந்த தோல்வி சந்திப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் வன்னியரசு அவர்களே. அடுத்ததாக இந்த 2026 பிரச்சாரத்தில் நாங்கள் தான் முந்துகிறோம், நாங்கள் தான் மக்களை ஈர்க்கிறோம் என்று சொல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். கடந்த கால தேர்தல் வரலாற்றுகளை தாண்டி
10 மாதத்திற்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரங்களை துவங்கக்கூடிய நிலைக்கு அனைத்து கட்சிகளும் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அரசியல் வருகையும் நம்முடைய அரசியல் ஆளுமையும் தான். இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு சொல்கிறேன், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ஒரு காலமும் மொபைல் ஃபோனில் சாரி கேட்கும் அரசியலை எங்கள் தலைவர் செய்வதில்லை. எங்கள் தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். மொபைல் ஃபோனில் சாரி சொல்லும் ஆட்சியாக எங்கள் தலைவர் ஒரு காலமும் இருக்க போகிறது கிடையாது. எங்கள் தலைவர் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு வயிற்றெரிச்சல் இருக்கிறது. இவருக்கு எப்படி இப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது, மக்கள் எப்படி வருகிறார்கள், இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடிகர் கூட்டம், ரசிகர் கூட்டம், நடிகர் பிம்பத்தினால் இந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த கட்சியை துவங்குவதற்கு முன்பாக, இந்த அரசியல் கட்சிக்கு முன்பாக 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக துணை நின்று மக்களுக்கு சேவை செய்துதான் இந்த அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறோம். நடிகராக இருக்கும் பொழுதே இந்த மக்களுடைய பிரச்சனைகளின் பக்கம் நின்றவர் நம்முடைய தலைவர். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மீனவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு தங்கை அனிதா கொல்லப்பட்ட போதாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்த போதாக இருக்கட்டும், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றவர் நம்முடைய தலைவர். அன்றைக்கு சாதாரண நடிகராக இருந்தாலும் அந்த மக்களோடு தான் நின்று கொண்டிருந்தார். 30 ஆண்டு காலம் மக்கள் சேவை செய்து அரசியலுக்கு வந்ததினால்தான் இந்த மக்கள் எழுச்சி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து நீங்கள் நடிகர் ரசிகர் என்று சொல்கிறீர்களே, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நடிகராக இருக்கும்போது இது போல எத்தனை சேவையை செய்துவிட்டு துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார், அரசியலில் இன்று வந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? எத்தனை இடங்களில் மக்கள் சேவை செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? உடனே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அண்ணன் திமுக சைட்லேருந்து, நாங்கள்லாம் எம்ஜிஆரையே பார்த்தவங்க, எம்ஜிஆரையே பார்த்துட்டு வந்தவங்க, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டா அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் எம்ஜிஆரையே பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, தொடர்ந்து அவர் ஜெயித்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீங்க. இதே நடிகர் என்ற விமர்சனத்தை தான் வச்சுங்க. அண்ணன் கேப்டன் அவர்கள் மீதும் இதே நடிகர் என்ற விமர்சனத்தை தான் வச்சிருக்கீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு உயர்ந்தார், உடல்நிலை சரியாக இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது போல இருக்கு. அப்போ நடிகர் என்ற விமர்சனத்தை தாண்டி மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நம்முடைய தலைவரையும் கழகத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு காலமும் மக்கள் நம்மை திரும்பி கூட இனிமேல் பார்க்க மாட்டார்கள், மக்கள் கவனத்தை நம்ம ஈர்க்கவே முடியாது என்று தெரிந்து கொண்டு விளம்பர பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஓரணியில் இருக்கும் திமுகவும் பாஜகவும். உடனே என்னடா ஓரணியில் தமிழ்நாடு தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஓரணியில் இருப்பது திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அப்படின்றத நம்ம பல்வேறு இடங்களில் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நான் பின்னாடி எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அதிமுக நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டேங்க. அதாவது பாஜகவும் அதிமுகவும் வேற வேறையான்றது நீங்கள் மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு இந்த இந்தியாவின் அடிநாதமாக இருக்கக்கூடியது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு பிளவுவாத அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழியை எப்படியாவது இந்தியா முழுவதும் திணித்துவிட வேண்டும், ஒரே கல்வி என்ற அடிப்படையில் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள், இதுவரை கல்வி கிடைக்காமல் மறுக்கப்பட்ட வகுப்பினர்கள் யாரும் கல்வியே கற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் திட்டங்களை கொண்டு வருவது, சிறுபான்மை பெருமக்களுடைய உரிமைகளை பறிப்பது, சிறுபான்மை பெருமக்களை அச்சுறுத்தி கொண்டிருப்பது, இது போன்ற பிளவுவாத அரசியலை இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு காலமும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் காலூன்றவே முடியாது. இன்னொன்றையும் நம்ம சொல்லிக்கிறோம், நாங்கள் கட்சி துவங்கும் பொழுதே மதப்பிளவுவாத சக்திகள் என்பவை எங்களுக்கு கொள்கை எதிரி என்று பாஜகவை கொள்கை எதிரியாக நிர்ணயித்து விட்டு அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் நாங்கள். அப்பனா நீங்க எங்க பக்கம் வந்துருங்கன்றாரு வன்னியன், அங்க வந்துருங்கன்றாரு. ஆனாலும் அங்க ஒரு பக்கம் நாங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருந்தா கூட அரசியல் எதிரின்னு திமுகவை சொன்னதை மறந்துட்டு அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிளவுவாத அரசியலை பாஜக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம பாசிசத்திற்கு இணையாக நம்முடைய பாயச மாடல் திமுக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு கருவை சுமந்து செல்லக்கூடிய பெண்கள் முதல் குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது.
இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிராக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக, மணல் திருட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், இன்னும் சொல்ல போனால் என்ன கொலை பண்ண போறாங்க, காப்பாத்துங்கன்னு வீடியோ போட்டவரையே கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இதில் வேற இரும்பு கரம் கொண்டு நான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன், என்னுடைய இரும்பு கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். அந்த இரும்பு கரம் எங்கே இருக்குன்னு நாங்களும் 4 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த இரும்பு கரம் இருக்குதா இல்லை துருப்பிடிச்சு போய் ஏதாவது பழைய பேப்பர் கடையில் இருக்குதான்றது எங்களுக்கு தெரியல. சரி, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையாவது நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நீட் தேர்வு என்னாச்சு தெரியல. கடந்த 4 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு லேப்டாப் என்னாச்சு தெரியல. சரி, நீங்கள் மடிக்கணினிக்கு பதிலாக டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு தெரியல. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு நாப்கின் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்க, என்னாச்சு? இப்படி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவலமான ஆட்சி மட்டும் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதில் இவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம், எப்போ வெளியில் வருவீங்க, களத்துக்கு வருவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா அப்படின்னு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஃபோன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டேன். இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை தயவு செய்து போய் சந்திச்சு பாருங்க, அந்த விவசாயிகளிடம் பேசுங்கன்னு சொல்றோம். ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். இப்படி யாரையுமே சந்திக்காமல் முதலமைச்சர் வேறு எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காருன்னு பாருங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அவ்வளோ கனிம வள கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை தடுப்பதற்காக முதலமைச்சர் போறாருன்னு நம்ம டிவியை பார்த்தா இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உதகையில் போய் மலர் கண்காட்சியை ரசிக்கிறாரு, மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறாரு. இங்கே வேங்க வயலுக்கு போக சொன்னால் மலம் கலந்த தொட்டி, அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க, வேங்க வயலுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் போகலை. இதில் வேற மறைமுக கூட்டு, திமுக பாஜக, ஓரணியில் திமுக பாஜக, அதுதான் உண்மை. ஈடிக்கு முன்பு திமுக, ஈடிக்கு பின்பு திமுகன்னு காலகட்டத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஈடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கொடை, ஈடி வந்த பிறகு வெள்ளை கொடை. ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க, ஈடி வந்த பிறகு வெள்ளை பலூன் பறக்க விடுவாங்க. ஈடிக்கு முன்னாடி கோபேக் மோடின்னு சொல்லுவாங்க, ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் எங்களை ஈடியும் ஒன்றும் செய்ய முடியாது, மோடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வீரவசனம் பேசிட்டு 4 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம, மாநில உரிமைகளை மீட்காம, மாநில நிதியை மீட்காம, ஈடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் ஆளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு உள்ளே நையான்னு போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதை நீங்க பாராட்டணுமா? முதலமைச்சர் நிதி ஆயோக்கு போய் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறத பாராட்டணுமே. நீங்க 4 நாளா ஏன் போல? 4 வருஷமா போகாத முதலமைச்சர், 4 வருஷமா போகாத முதலமைச்சர் ஈடி வந்த பிறகு மட்டும் போறாரே ஏன்னு கேள்வி கேட்கிறோம். 4 வருஷமா ஏன் போகலன்னு கேட்டிருந்தா சரி, இப்போ ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க? அதான் கேட்டுட்டு இருக்கோம். 4 வருஷமா நீங்க போய் உரிமையை மீட்க முடியலையே, கடைசியில் ஆட்சி முடிய போற காலத்துல மட்டும் எப்படி போய் உரிமையை மீட்க போறீங்கன்னு கேட்கிறோம். இதுல வேற சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில், தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில், தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை, திமுகவினுடைய அமைச்சர் அவர்கள் தான் பாராட்டுறார். அதிலும் நம்ம உன்னித்து கவனிக்கணும். ஈடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள், இப்போ ஈடி வந்ததுக்கு பிறகு மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்னதான் தேர்தலுக்காக இன்றைக்கு பாஜக அதிமுகவுடன் ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தினாலும், தேர்தலுக்கு பின்புலமாக இந்த தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கணும், செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக திமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திமுக பாஜக கூட்டணி. இப்போ உங்களை தவிர எல்லாரும் வேற கூட்டணியில் இருக்காங்கன்ட்டீங்க, ஒரே கூட்டணின்ட்டீங்க. ஒரு பக்கம் மிச்சம் எல்லாரும் ஒரே கூட்டணி. அதை நீங்க அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக காலூன்றாம தடுக்கும் ஒரே சக்தி திமுக என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அத்தனையும் பொய். இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும், நடிகர் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும் சரி, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 2026 தேர்தலில் மக்கள் சொல்லும் ஒரே செய்தி என்ன தெரியுமா? நோ மோடி, நோ டாடி, 2026 தாவேகாவை ஜெயிக்க வைக்க நாங்கள் ரெடி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பேரணியில் தமிழ்நாட்டில் மக்கள் இணைந்து விட்டார்கள். மிக தெளிவாக சொல்கிறேன், 2026 ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை, மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இந்த மத பிளவுவாத சக்தியான பாஜகவையும், இந்த ஊழல்வாத சக்தியான நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவையும், இந்த மன்னராட்சியும் பண்ணையாராட்சியும் 2026 வீட்டுக்கு அனுப்பி வைத்து மக்களாட்சிக்கு
தமிழக வெற்றி கழகத்தை அமர வைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பிரச்சார களத்தில் நான் முன்பு சொன்னது போல நீங்கள்லாம் இப்போ தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அண்ணன் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாடு விடுதலை பெற்று 3 ஆண்டுகளில் இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. மக்களாட்சி நாடு என்றால் அதற்கான வரையறையாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் வைக்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களின் ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி என்கிற அந்த மக்களாட்சியில் வாழ்கிறோம் என்று நம்பிக்கொண்டு தான் நாம் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த வாக்கு தான். வாக்கு செலுத்தி முடித்த பிறகாக அந்த அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். அப்புறம் அவங்க அதிகாரம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி நிலவுதா? அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்குடிகள், வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள், நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் இவங்கள்லாம் அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா, அரசியல் என்பது வியாபாரமாக மாறிப்போனது. 2 பேரும் திராவிட கட்சிகளும் கட்சிகள் நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிப்போனது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். இது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி. ஆனால் திமுகவும் அதிமுகவும் குறைந்தது 10 கோடியை கொட்டி இறைக்கிறாங்க. அது இடைத்தேர்தல்னா நம்ம சொல்லவே வேண்டியில்லை. அப்போ கருத்துக்களை சொல்லி பரப்புரை செஞ்சு இங்கே திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற முயற்சிக்கிறது இல்லை. அவங்க நம்புறது காசு, பணம், துட்டு, மணி அவ்வளோதான். அதனால் இவங்க நாங்கள் பரப்புரை கிளம்பிட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு ஐயா ஸ்டாலின், இந்த பக்கம் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் ஐயா எடப்பாடி. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு துணிவு இருந்தால், திராணி இருந்தால் 2 பேரும் திராவிட கட்சிகளும் வாக்கு காசு கொடுக்காம கருத்துக்களை விதைச்சி வென்று காட்டுங்க. அதை செய்ய 2 பேரும் திராவிட கட்சிகள் தர இருக்கா? ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. மன்னராட்சி காலத்துல கூட கிடைக்குது, அதையும் தடுக்கிறீல. ஏதோ எப்பயாவது எங்களுக்கு ஏதோ கிடைக்குது, அதையும் தடுக்க. அதான் சிக்கல். இங்கே யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் ஜனநாயகம் தோற்கக்கூடாது. ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுகிறது தான் பிரச்சனை. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக போராடியது மதுபான கடையை மூடணும், மதுபான கடையை மூடுங்க, இந்தியாவில் இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று போராடியது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுபான கடை இல்லையா? ஏன் மதுபான கடையை மூடலை? அண்ணாவின் வழி ஆட்சி நடத்தணும்னு திமுக சொல்லுது. அண்ணா தாங்க சொல்கிறாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டை உதறி தோளில் போட்டு நடையை கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் சொன்னது அறிஞர் அண்ணா. இந்த அண்ணாவோட கூற்ற திமுக அதிமுக 2 கட்சி எந்த கட்சி நிறைவேற்றி கொண்டிருக்கு? இன்னைக்கு திமுக ஆட்சியை சொன்னால் சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க. எங்கே இருக்குது சமூக நீதி? கவின்கிற ஒரு பிள்ளை கொலை செய்யப்படுறான், ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலைக்கு நீதி கட்டு அவரோட பெற்றோர் 4 நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் சமூக நீதி முதலமைச்சராச்சு, அவங்க போராடுற நிலைக்கே தள்ளுறீங்க. சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும் எல்லாரும் கேட்குறோம். கட்சி கடந்து எல்லாரும் கேட்குறோம். சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற முடியாது மறுப்பது திமுக அரசு. ராஜஸ்தானில் சமூக நீதினு பேசல, திராவிட மாடல்னு பேசல, பெரியார் பிறக்கல, அண்ணா பிறக்கல, ராஜஸ்தானில் இயற்றப்பட்டிருக்கு இந்த சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் இயற்றப்படுதா? எதை கேட்டாலும் பாஜக பூச்சாண்டி, பாஜக உள்ள வந்துடும், பாஜக பூந்துடும். பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வராது, வரப்போறதும் இல்லை. 2021 இதே பாஜக அதிமுக கூட்டணியில் அங்கே வச்சிச்சு. அன்னைக்கு அங்கே வச்சப்ப பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்காம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. 2014, 19, 21, 24 எந்த தேர்தலையும் பாஜக வெற்றி பெற முடியல, ஜோபிக்க முடியல. இப்போ கடைசியாக ஒரு போன வாரம் காணொலி பார்த்தேன். ஐயா நயினா நாகேந்திரன்ட்ட பாஜக நிர்வாகி சொல்கிறாரு, நாங்கள் வாக்கேட்டு போகிறோம், வாக்கேட்டு போகிறப்ப உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? பாஜக நிர்வாகி மாநில தலைவர்கிட்ட சொல்கிறார். அந்த பாஜக வந்துடும், பாஜக பூந்துடும். எங்கே பாஜக போகிற போகுது? நாங்கள் பாஜக எதிர்ப்போம். திமுகவுக்கு எப்போதுமே ரெட்டை நாக்கு, ரெட்டை நிலைப்பாடு. அவங்க லெஃப்டில் கையை காட்டுவாங்க, ரைட்டில் இண்டிகேட் போடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. நல்லா கணிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பாசிச பாஜக ஒழிக திமுக. டெல்லிக்கு போனால் பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ்.
இங்க என்ன சொல்றது? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராது, வஞ்சித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில். ஆனால் டெல்லிக்கு போகிறப்ப 2021 மருத்துவக் கல்வி திறப்புக்கு ஐயா மோடியை வந்து டிஆர் பாலு கூப்பிட போனார். கூப்பிட்டு வெளில வர்றாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க மோடியை போய் கூப்பிட்றீங்க, கோபாக் முடினீங்க, பலன் விட்டீங்க, மோடியை கூப்பிட்றீங்க கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்வியை மோடி கொடுத்தாரு. அது வேண்டாமா? இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலங்கிறது, அங்கே போனால் வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்வி கொடுத்தாங்கிறது. இதான் திமுக. உங்களோட இதே பிரச்சாரத்தை இன்னைக்கு தாவேகா முன்னெடுக்கும் போது அதுக்கான அந்த ஒரு நடிகர்ன்ற ஒரு கவர்ச்சியோட அவங்க செய்யும்போது அதுக்கான ஈர்ப்பு கூடுதலா இருக்கதா நீங்க பாருங்க. முடிச்சிட்டாங்க வரேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2012 நடக்குது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2012 நடக்குது. அன்றைக்கு நடந்தபோது திமுக வந்து தூத்துக்குடியில் பரப்புரை பண்ணுறாங்க. இறந்து போன தங்கச்சி ஸ்னோலோட உருவப்படத்தை காமிச்சு முழுக்க பரப்புரை பண்ணுறாங்க. இந்த அநீதிக்கு வந்து நீதி வேணும், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றணும் அப்படின்னு. திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இன்னைக்கு வந்து 5-6 ஆண்டுகள் ஆகி போச்சு. இதுவரைக்கும் அந்த தொடர்புடைய யாரையும் தண்டிக்கல. அன்றைக்கு பச்சையை படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசு. அந்த குற்றவாளிகளை திமுக ஏன் காப்பாற்றி கொண்டிருக்கேன்? மிசா காலத்தில் நாங்கள் மிசாவை பார்த்தோம். என்ன மிசாவை பார்த்தீங்க, உஷாவை பார்த்தீங்க? மிசா காலத்தில் காவல்துறை துன்பத்தில் பேசுறீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை என்ன பண்ணுது? அஜித்குமார் ஒரு பிள்ளை மட்டும் செத்து போனானா? இதே சென்னையில் காவல்துறை கையை முறிக்குது, காலை உடைக்குது. அம்பாசமுத்திரத்தில் உள்ள பல்ல பிடுங்கினார். பாஜக வந்து வாஷிங் மிஷினில் போட்டுறாங்க, அஜித் பவாரை போட்டு முக்கி எடுத்துறாங்க. சரி, அஜித் பவாரை போட்டு அவங்க முக்கி எடுத்தாங்க, நான் அந்த விமர்சனத்தை ஏற்கிறேன். நீங்கள் செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷினில் போட்டீங்க? இதில் திமுக அதிமுக 2 வரும் கட்சிகளும் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தணும், தோற்கடிக்கணும். ஏன்னா ஒரு முறை 2 முறை இல்லை, 60 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்டு இந்த மண்ணை கெடுத்து மக்களின் வளத்தை கெடுத்து இது எல்லாத்தையும் மாற்றணும், மீட்கணும்னா ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். கவியரசு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராசர் வர்ணிச்சார், காலத்தின் கடைசி கருணையினார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 15 ஆண்டுகள பயணம், கூலி சமரசம் இல்லை, 15 ஆண்டுகள பயணம். நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கு. திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளில் எந்த கூட்டணி கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. நாங்கள் கூட்டணிக்கு போனால் பல நூறு கோடியில கொட்டி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உதிர்ந்து விடக்கூடிய ரோமத்துக்கு சமம் நினச்சி புறந்தொல்லி சமரசம் செய்யாமல் தனித்துவத்தோடு நிற்கிறோம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி 1.1 8 விழுக்காடு வாக்கில் பெற்றிருக்கு. கூட்டணி ஆட்சியெல்லாம் தரேன்றாரு. எங்கள் தலைமையேற்று வருவாங்களேன்னு கேளுங்க. வந்தாலும் எங்கள் சேர்த்துக்க போகிறதில்லை. ஏன்னா திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அவங்க இல்லையே, அவங்க தனியாக தானே இருக்காங்க. யாரு? தாவேகா எப்போ தான் பேசணும்னு நினைக்கிறேன். 1967 பற்றி விஜயும் சொல்கிறாரு, ஆதோர்ஜான் சொல்கிறாரு. 67 தேர்தல் முன்னுதாரணமாக காட்டுறாங்க, 67 77 காட்டுறாங்க. 67 தேர்தல் முன்னுதாரணமாக யார் வேணாலும் காட்டலாம், தாவேகா காட்டலாமா? அதே 67 தானே காமராசர் தோற்று போனார், உங்கள் கொள்கையை வழிகாட்டி. அந்த காமராசர் சொல்கிறாருங்க, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைங்கிறார். இங்கே ஒரு மட்டையை பேசுங்க, இன்னொரு மட்டையை பேச மாட்டேங்களே. ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக கட்சி ஊழல் கட்சியா இல்லையா? அதிமுக கொடுங்கோல் ஆட்சி கொடுத்தா இல்லையா? தூத்துக்குடியில் இறந்து போன தங்கச்சி ஸ்னோலனோட தாயார் தாவேக்கா இருக்காங்க. ஆனால் அந்த தாவேக்கா அதிமுகவை விமர்சிக்க மறுக்கிறது. இது சந்தர்ப்பவாதமா இல்லையா? ஏன் கவினோட மரணம் குறித்து விஜய் அறிக்கை தரல? ஏன் பார்க்க போகல? ஏன்னா ஒரு சமூக வாக்கு கிடைக்காதோங்கிற தயக்கம். இங்கே வந்து திராவிடம்னு பேசுகிறாங்க. தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனதான் கன்னடம்னு கமலஹாசன் பேசிட்டார். அப்போ கடுமையாக கர்நாடகாவில் அச்சுறுத்தல் கமலஹாசனுக்கு கருத்துரிமைக்கிறதாக. அப்போ திரையுலகத்தை சேர்ந்தவர் விஜய். ஏன் அது குறித்து வாய் திறக்கல? வாய் திறந்தா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது. அப்போ இங்கே தேர்தலுக்கு வர்றப்பையும் இந்த அரசியல் கட்சி தொடங்கி வர்றப்பையும் ஒரு கணக்கு, லாப நட்ட கணக்கு. அங்கே குரல் கொடுத்தாவும் லாப நட்ட கணக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, எந்தவித கோட்பாடும் இல்லாத உதிரிகளாக இருக்கிறாங்க. நாங்கள் எதிரி நினைக்கல, உதிரியாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் படிங்க, தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்கிட்டு வாங்க, மண்ணுக்கு மக்களுக்கு அவன் போராடுங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க, களத்தில் நில்லுங்க, சண்டை போடுங்க, வாழ்த்துறீங்க. மற்றபடி இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா முதல்ல நிற்க போகிறது நாம் தமிழர் கட்சி தான். வாக்கு காசு கொடுக்காம, திரை கவர்ச்சி இல்லாமல் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து 4 முனை போட்டினாங்க, 2 முனை போட்டி தான். ஒரு பக்கம் திராவிடம் தான் எல்லாம் என்று சொல்கிற ஒரு முனை, இன்னொன்று திராவிடம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு முனை, பெரியார் மண் என்று சொல்கிற ஒரு முனை, பெரியார் நாங்கள் மண்ணாக தான் கருதுங்கிற இன்னொரு முனை. இங்கே சாதி, மதம், அதிகாரம், திரை கவர்ச்சி இதெல்லாம் ஒரு முனை. இன்னொரு பக்கம் இனம், மொழி, மண், மானம் இன்னொரு முனை. பெரியார் எங்கள் வழிகாட்டி, நாங்கள்லாம் பெரியாரோட வழி தோன்றல் ஒரு பக்கம், பிரபாகரன் பிள்ளைங்கன்னு சொல்கிற மறுமுனை. சண்டை
திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற சண்டை காலத்தில் சந்திப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மிக்க நன்றி அண்ணன் கார்த்தி அவர்களே. அவரும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்களா, அவங்கள தவிர எல்லாரும் ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அண்ணனும் பேசி நிறைவு செய்திருக்கிறார். தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தங்களுடைய பிரச்சாரம் எழுச்சி பயணம்தான் மக்களை இருக்கிறது என்று சொல்ல பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, தங்களுடைய பிரச்சாரத்தால் அதிகமாக மக்களை கவர்கிறவர்கள் யார் என்பதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை பார்க்கிற போதே எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏனென்றால் கவர்வதற்காக பிரச்சாரம் செய்கிற இடத்தில் நாங்கள் இல்லை. எந்த கவர்ன? அதுதான் பிரச்சனை. எந்த கவர்லையும் நாங்கள் இல்லை, சரிதானா? நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரச்சாரத்தின் மூலமாக இன்றைக்கு மக்கள் படுகிற துன்பங்களை, துயரங்களை மக்கள் மன்றத்திலேயே எடுத்து வைத்து அதற்கான தீர்வையும் ஒரு கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற பொதுச் செயலாளரை தலைமையேற்றிருக்கிற கட்சியிலிருந்து வந்து பேசுகிறேன் என்கிற முறையிலே நான் முதலிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரச்சாரத்தை தொடங்கினார். மக்கள் கூட்டம் அலையலையாக தமிழ்நாடு முழுவதும் எங்கே போனாலும் மக்கள் திரளுகிறார்கள். திரளுகிற இடத்திலே அவர் வேறெந்த சண்டையும் போடவில்லை, மிக தெளிவாக மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்தார். இதே மாதிரி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. எப்படி? அந்த பக்கம் ஓரணியில் தமிழகம். நீங்கள் வேண்டுமானால் கடந்த கால அரசியல் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். ஒரு ஆண்ட கட்சி, 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் ஆண்ட கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய சாதனைகளை வெளிப்படுத்துகிற வகையிலே தான் அவர்களுடைய பிரச்சார முழக்கம் இருக்கும், அதற்கான பெயர் இருக்கும். இந்தியா ஒளிர்கிறது என்று பிரச்சாரம் வைப்பார்கள், தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று பிரச்சாரத்திலே வைப்பார்கள். முதல் முறையாக இப்பொழுது திமுக தான் 4.5 ஆண்டுகள் ஆண்ட பிறகு எல்லாரும் ஓரணியில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறது. எதற்காக என்று கேட்கிறோம். அதோ பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், 4.5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி நடத்தி முடித்த பிறகுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? 4.5 ஆண்டுகளில் நான் செய்த சாதனைகள் என்று சொல்லி அல்லவா நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும். அப்படி அல்லவா உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கட்டமைத்திருக்க வேண்டும். இல்லையே. ஏன்? சொல்லுவதற்கு சாதனை என்று எதுவும் இல்லாத போது எதை வைத்து பண்ண முடியும்? எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னால் கட்டாயமாக வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்த பிறகுதான் பாரதிய ஜனதா பூச்சாண்டியை காட்டுவதன் மூலமாக நாம் இங்கு வெற்றி பெற்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்க வேற அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்களே. நாங்கள் அவங்களோட இருக்கிறங்காட்டியே பாரதிய ஜனதாவும் நாங்களும் கொள்கை ரீதியாக ஒத்து போன மாதிரி எனக்கு முன்னாடி தம்பி இடுமோன கார்த்தியும் கூட சொல்லி பேசினார். திமுக அதிமுக இரண்டும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையும் இந்த முழக்கமும் வெகு காலமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு சரியான மாற்று என்று தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் யாரையாவது அடையாளம் கண்டிருக்கிறார்களா? இந்த 2 கட்சியும் 2 கூட்டணியும் வேண்டாம் என்று சொல்லுகிற போது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் இருக்கிறது. தம்பி கேட்டார், 8 விழுக்காடு வாக்குகளை கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சி வாங்க முடியுமா? ஒருவேளை இந்த 2ம் வேண்டாம், திமுக அதிமுக வேண்டாம் என்று போய் நின்றால் அதே வாக்குகளை வாங்குவார்கள். இது ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அவருக்கு சொல்லுகிறேன், காசு கொடுக்காம திமுக அதிமுக வெற்றி பெற முடியுமா என்கிற அந்த கேள்வியை தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். இவையெல்லாம் குற்றச்சாட்டுகள். காசு வாங்கிட்டு தேர்தலை சந்திக்கிறீங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே வருகிற போது வெறும் விமர்சன அரசியலை வைக்கவில்லை, கோட்பாடு ரீதியான பிளவுகளையே முதன்மைப்படுத்தவில்லை. மாறாக சொல்லுகிறோம், நாங்கள் ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலத்திலே 17 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிறோம். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எந்த மாநிலத்திலும் ஒரு ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது. முதல் முறையாக தமிழ்நாட்டை ஆண்ட எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த ஆட்சியில தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றோம். நாங்கள் அண்ணன் எனக்கு பின்னாடி பேச வருகிற அண்ணன் திமுகவை சேர்ந்த அண்ணன் நான் கேட்கிறேன், 17 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம், 4.5 ஆண்டுகளில் 1 அதிகப்படுத்திருக்கலாம் இல்லைண்ணா? அப்போ என்ன சொல்கிறோம்? இலவசமாக மனிதனுக்கு கல்வி கொடு, இலவசமாக மனிதனுக்கு மருத்துவம் கொடு, இதற்கெல்லாம் முன்னெடுப்பை எடுத்த இயக்கம் அதிமுக. அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தோம். பேசிட்டே போயிடலையே. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு பேச்சாளராக நின்று போகவில்லை, மாறாக களத்திலே செய்து காட்டினார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு விவசாயி ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் முதலமைச்சரான பிறகு சாதித்து காட்டினார். 2000 அம்மா மினி கிளினிக் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளாகவும் இந்த கிளினிக் வந்துச்சு. நான் கேட்கிறேன், அதில் 1வது இன்னைக்கு இருக்கா? அம்மா உணவகங்கள் என்கிற மாசற்ற திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை யாராவது ஒருவர் குறை சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சொல்ல முடியுமா? 500 கலைஞர் உணவகங்கள் கொண்டு வருகிறேன் என்று சொன்னீர்களே, எங்கே?
தேர்தல் வாக்குறுதியிலே மட்டும் இருக்கிறது. அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசுகிற போது எனக்கு இருந்த வருத்தம் என்னென்னா, அண்ணன் வன்னியரசு அவர்கள் எல்லாம் வெகு காலமாக களத்தில் நின்று கொண்டு அரசியல் செய்கிற ஒரு நபர், என்னுடைய பெரிய மரியாதைக்குரியவர். ஆனால் நாம் ஒரு பிரச்சனை திமுக செய்கிறது என்று சொன்னால் திமுக அப்படி செய்யவில்லை என்று அவர் மறுப்பதில்லை. ஆமாம், திமுக செய்கிறது, அதுக்கு இதுதான் காரணம் கூட சொல்றதில்லை. உடனடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு போய்விடுவது. நான் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் முன் எப்போதையும் விட மிக கொடூரமாக இருக்கிறது. சட்டமன்றத்திலே அமைச்சர் சொல்லுகிறார், ஹெச்ஐவியினுடைய growth, ரேபிட் growth நடந்திருக்கு தமிழ்நாட்டில். பிரச்சனையா இல்லையா இது? ஹெச்ஐவியினுடைய வளர்ச்சி எப்படி? ஹெச்ஐவி பேஷண்ட் உடனே டபுள் மடங்காவா? சிரிஞ்சு பயன்படுத்த தொடங்கிட்டான், அவ்வளவுதான செய்தி. அண்ணா, போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது, நம்முடைய பிள்ளைகள் அதிலே சாகிறார்கள். இந்த நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் தாங்க வருது. எங்கிருந்து வந்தால் என்ன, போலீஸ் உங்களிடம் தானே இருக்கிறது. நீங்கள் நிறுத்துங்கள். இங்கே இத வர்றேன், மதுக்கடைக்கும் வர்றேன். மதுக்கடை கூட்டத்தில் ரைட், அண்ணனோட கருத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்றேன், இப்போ நீங்கள் இது இப்போ இவ்வளோ பதட்ட வேண்டியதில்லை, நான் சொல்கிறேன். அண்ணன் உடனே மதுக்கடைகள் நீங்கள் ஒழிப்பீர்களா என்கிற கேள்வி வைக்க, நான் அண்ணனுக்கு அன்போடு சொல்லுகிறேன், மதுக்கடை ஒழிப்பு என்பது ஆண்ட கட்சி, அது ஆண்ட கட்சி எதிர்கட்சி, இந்த கட்சிகளுக்கு அதனுடைய யதார்த்தம் என்னன்னு புரியும். நாங்கள் என்ன சொன்னோம்னா, மது ஒழிப்பு, பூரண மது ஒழிப்பு என்பது ஒரு நாளில் சாத்தியமில்லை. அதனால்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, மதுக்கடைகளுக்கு நேரத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்திலும் மதுக்கடைகளுக்கு நேர நிர்வாகம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய நேரம் 24 மணி நேரம் திறந்திருக்கலாங்கிற நிலைமையை மாற்றணும். தனியாரிடமிருந்து அதை எடுக்க, அந்த மது தனியாரிடம் கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே கொள்ளை நடந்து அதிலே கலப்படம் நடந்த காலத்திலே தான் அதை அரசு விற்க வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்தோம். இதெல்லாம் நடந்து மதுவினுடைய கன்சியூமர், நாங்கள் அண்ணனுக்கு வேணா ஒரு டேட்டா சொல்கிறேன், எடுத்து பாருங்க. 2017-18 அந்த ஆண்டிலே போடப்பட்ட பட்ஜெட்டை எடுத்து பார்க்கணுங்க. டாஸ்மாகில் வருமானம் குறைந்திருந்தது அந்த ஒரு ஆண்டு தான். அதற்கு அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு தான் 500 கடை மூடுனீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 500 கடை மூடணும் டாஸ்மாக்ல. அதுக்கப்புறம் இல்ல, நான் செய்தி சொல்றேன் கேளுங்க. அப்புறம் திரும்ப திறந்துட்டீங்க, சரியாயிடுச்சு போல. இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி 2017-18ல குறையுது. 2018-19ல இந்த மது வருமானம் அதிகரிக்கிற போது மதுபானத்தினுடைய விலையை அரசு அதிகரித்திருந்தது. இதை எடுத்து சரியா கவனிச்சு பார்க்கணும். அப்ப இதற்கான முயற்சிகளை எடுத்தோம். ஆனால் அந்த முயற்சிகள் தொடரப்படவில்லை. இன்றைக்கு 24 மணி நேரம் மதுக்கடைகள் திறந்திருக்கிறது. அவ்வளவுதானே ஒரே கேள்வி. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்லையா? இல்ல, நாங்க வர்றோம் அதுக்குமே. இப்ப 24 மணி நேரமும் இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டு முழுமையாக இது கொண்டு வந்து கணக்கில் காட்டின தொகை, நீங்க டார்கெட் நீங்க கேட்கறீங்க பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற போது 30,000 கோடியாக இருந்த மதுக்கடை வருமானத்தை 50,000 கோடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க. அதை மரியாதைக்குரிய அண்ணன் விரும்பி இருந்தால் என்றால் ஸ்டாலினிடமே கேட்டிருக்கலாம், மதுக்கடைகளை உடனே மூடுங்களே ஸ்டாலின். எங்களை இவ்வளவு அவசரப்பட்டு கேட்கிறவர், அவரை சந்திக்கிற போது நேரடியாக கேட்டிருக்கலாம். கூட்டணி கட்சியிலே தான் இருக்கிறார். எனவே சாத்தியமில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்ப இல்ல, மாநாடு நடத்துனீங்க, அவங்களையும் கூப்பிட்டு நடத்துனீங்க. யார் மதுக்கடை திறந்து வச்சிருக்கிறாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு மாநாடு நடத்தி அப்புறம் அவங்ககிட்ட கேட்கணும்ல, எங்கிட்ட இவ்வளவு பதட்டப்பட்டு கேட்க. இந்த பிரச்சாரம் இன்றைக்கு மக்களிடம் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அலையலையாக மக்கள் கூட்டம் எங்கெல்லாம் எடப்பாடியார் கூட நிற்கிறாரோ அந்த இடமெல்லாம் மக்கள் கூடுகிறார்கள். அந்த கூட்டம் ஒரு விஷயத்தை கட்டியங்கூறி சொல்லிக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய இறுதி உரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக இந்த முறை தான் மட்டும் அழிந்து போக போவதில்லை. திமுகவின் கூட்டணி கட்சியிலே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை தமதானவர்களாக்கி கொண்ட பிறகு அந்த கட்சிகளையும் சூறையாடி கொண்டிருக்கிற திமுக கூட்டணியோடு சேர்ந்து தன்னுடைய இறுதி காலத்தை அடையும் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டப் போகிற செய்தி. எனவே இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லுகிறோம். இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற அநியாயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இது மக்களுக்கு இன்றைக்கு தேவையா என்பதை கேட்கிறோம். மக்கள் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு புதிய ஆட்சியை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இந்த மண்ணிலே கொண்டு வர வேண்டும் என்கிற முழக்கத்தை வைக்கிறோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் எங்கள் கூட்டணிகளை பற்றியெல்லாம் சொன்னாங்க. பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலே சேர்ந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவை விட காங்கிரஸ் ஒன்றும் உத்தம புத்திர கட்சி கிடையாது. தமிழர்களை கொன்றதிலே காங்கிரஸுக்கு நிகராக கொலை செய்தவன் வேறு எவனுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு என்னமோ புதுசாக நீங்கள் காங்கிரஸை தூக்கிட்டு வந்து மேலிருந்து தேவதூதர் இறங்கி வந்து விட்டதை போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து விட்டார் என்றால் ஐயோ எல்லாம் ஒன்றும் மாற்ற மாட்டார். 15 ஆண்டுகள் கருவாடு மீனானாலும் ஆகலாம், காங்கிரஸ் இனி நாடாளாது என்கிற நிலை வந்த பிறகுதான் இன்றைக்கு புதுசாக பேச தொடங்கிட்டு இருக்கிறீங்க. எனவே தேசிய கட்சிகளுக்கு ஒரு கொள்கை உண்டு, மாநில கட்சிகளுக்கு ஒரு கொள்கை உண்டு. கொள்கை ஒன்றாகி கூட்டணிகள் அமையவில்லை. மீண்டும் மீண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லுகிறார், கொள்கை ஒன்றாகி கூட்டணிகள் இல்லை. ஒரே கொள்கைனா எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்துட்டு போயிடலாமே.
ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் காலத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை மாற்றுவதற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தேவை என்ன என்பதை உணர்ந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் கரம் கோர்த்திருக்கிறோம். எனவே ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உண்மையான மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்கள் ஆதரிக்கப் போகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இரட்டை இலைகளுக்கானது. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேராசிரியர் திரு சபாபதி மோகன் அவர்களை பேச அன்போடு உட்கார்ந்திருக்கிற சொற்பொழிவாளர்களில் எனக்கு தெரிந்து எல்லாரும் 40 வயசுக்கு கீழே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 40 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருப்பவன். யாரையும் கடுமையாக பேசி எனக்கு பழக்கமில்லை. அப்போ தாவேக்கானுடைய தலைவர் கடுமையாக பேசினார், அதுக்காக நான் என்ன கோவப்பட்டுருவேனா? நான் ஒன்றும் கோவப்பட மாட்டேன். என்ன, இவர் அவரை திட்டுகிறார், அவர் அவரை திட்டுகிறார், அதுக்கப்புறம் ஒருத்தர் மாறி திட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்க. எனக்கும் வன்னி அரசுக்கும் பெரிய கவலை இல்லை. நீங்கள் இப்படி ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டிருக்கிற வரை எங்கள் வெற்றி உறுதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக நீங்கள் எல்லாம் ஓரணியில் வந்தாலும் தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஓரணியில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள், கடுமையாக குற்றம் சுமத்துகிறார். எனக்கு நான் கோவப்படலை. தம்பி கார்த்திக், இதற்கும் என் பாட்டன் பெரியார் பதில் சொல்லியிருக்கிறார். நம்ம கல்யாணசுந்தரம் அவர்கள் ஏற்கனவே படிச்சிருப்பார். இதை அவர் உயிரோடு இருக்கிற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு கழிச்சு என்னை யாவனாவது திட்டிகிட்டு இருந்தான்னா அப்பத்தாண்டா என் கொள்கையிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று அதிமுகவும் கை தட்டலாம். இல்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் தந்தை பெரியார் அவர். தாவேக்காவும் தட்டலாம், ஏன்னா உங்களுக்கும் தலைவர் தான் அவர்கள். எனவேதான் கார்த்தி மேல எங்களுக்கு கோபம் இல்லை. இப்படி யாராவது ஒருவர், எந்த தலைவராவது, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது 94 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, 75 வருஷம் உழைச்சாரு. அப்போ உழைக்கிற பொழுது சொல்றாரு, டே நான் செத்த பிறகு 50 வருஷம் கழிச்சு என்னை யாராவது திட்டினீங்கன்னா அப்பத்தாண்டா நான் ஜெயிச்சேன்னு சொல்ற அந்த பேராண்மை அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு தோழர்கள். 2026 தேர்தல், கூட்டணி உறுதி, கொள்கை உறுதி, கூட்டணியிலே இருக்கக்கூடிய தலைவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு உறுதி, கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடிய மாண்புமை தளபதி அவர்களுடைய அரவணைப்பு உறுதி. எனவே 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. நான் இன்னமும் சொல்லுகிறேன், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணி கட்சிகளுடைய அரவணைப்பால் சிறப்பாக செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளில் ஒன்று, அன்றாடம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்யக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கை, தம்பி சூர்யா அவர்களே, ஒரு நாளொன்றிற்கு ஒரு தொகுதியில் 54,000 60,000 பேர் ஒரு தொகுதியில். அது கிராமத்தில் இன்னும் அதிகம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடியவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 60,000 பேர். அது கிராமத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். 20,000 குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுது. இன்னைக்கு நீங்கள் லண்டனில் போய் ஹீத்ரூ விமான நிலையத்தில் இறங்குனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சுவர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய சுவரொட்டி என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர் காலையில் சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைங்களோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், தமிழ்நாட்டில் இருப்பதை போல காலை உணவு இங்கிலாந்தில் வழங்கப்படும் என்று சொன்னவர். ஆதாரத்தோடு இருக்கு தேர்தல் அறிக்கை. நீங்க இதெல்லாம் கல்யாணசுந்தரம் எப்படின்னு கேட்பீங்க. தேர்தல் அறிக்கையில் இருக்கு. நான் இப்ப தேர்தல் அறிக்கை காட்டுறேன் பாருங்க. ஸ்டாமருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. எங்களுடைய சாதனைகளை நான் சொல்றேன். நான் முதல்வன் திட்டம், இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற நலமுடன் ஸ்டாலின் திட்டம், மாதந்தோறும் உரிமை தொகை, தினந்தோறும் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொல்லக்கூடியதை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் வாக்காளர்கள். இவர்களால் இந்த திட்டங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தம்பி சூர்யா அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், சார் நாங்கள் என்ன சார் தப்பு செஞ்சோம்? இவங்க 2 பேரும் பார்த்து நாங்கள் நம்ம 2 பேரும் இணக்கமாக இருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல. தாவேக்காவினுடைய தம்பியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பியும் நாம் இணக்கமாக இருக்காங்கல்ல. நான் இணக்கமாகவே ஒரு கேள்வி கேட்குறேன்.
சார் நீங்க 9.69 விழுக்காடு 9.69% ஜிடிபி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம். சார் 28 மாநிலம் இருக்கு. 128 வகுத்தீங்கன்னா 3.5. ஒரு மாநிலம் சராசரியாக 3.5 விழுக்காடு கொடுத்தாலே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி 100. ஆனால் நாங்க 9.69ன்னா மிஸ்டர் சூர்யா ஏன் சார் எங்க மேல கோபம்? 3 மடங்கு அதிகமா நாங்க கொடுத்துருக்கோமே. நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 இந்தியாவில். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் 3E 3E. 1 ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை. இன்னொன்று எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், ஏற்றுமதிக்கு தயாரான நிலைமை. இன்னொன்று எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ். இது மூணுலையும் நம்பர் 1. 10 achievements of DMK government ஃபார் எதுக்கு தெரியுமா? ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளாக இருக்கக்கூடியதுன்னு ஒரு பக்கம் எழுதுறா. தம்பி சூர்யா உங்களுக்கு தான், நீங்கள் அதை பார்க்குறத நிறுத்துங்க, தனியாக எடுத்து வைங்கிறீங்க. நீங்கள் இவ்வளவு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம்ல, இவ்வளவு பண்ணிட்டு நீங்கள் 6 ட்ரில்லியனா 5 ட்ரில்லியனா சொல்கிறீங்க. நாங்கள் 18 லட்சம் கோடி வந்துட்டோம். 1 ட்ரில்லியன் வரப்போகிறோம் இன்னும் 4 வருஷத்தில். உங்களுக்கு சேர்த்து தானே நாங்கள் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம். இவ்வளவுக்கு பிறகு கூட நீங்கள் எங்கள் ஊரில் மழை பெஞ்சா, புயல் அடித்தா, வெள்ளம் வந்தால் பணம் தர மாட்டீங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பணம் தர மாட்டீங்க. எங்களுடைய கீழடி அகழ்வாய்விலே எங்கள் தொன்மை பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பாராட்டப்படுவதை அங்கீகரிக்க மாட்டீங்க. ஏன் சார் இப்படி நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதைத்தான் நான் குற்றமாக சுமத்துகிறேன். மதிப்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எங்கள் கூட்டணி வந்ததற்கு பிறகு அச்சம் என்கிறார். அச்சம்தான் நெறியாளர் அவர்களே. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்ததற்கு பிறகு சபாபதி மோகனுக்கு இருக்கிற அச்சம் என்ன தெரியுமா? எங்க இந்த 6 மாசத்துல நீங்க பிரிஞ்சிருவீங்களோங்கிற அந்த அச்சம் தான் இருக்கிறது. ஐயா மோடி ஜூலை மாதம் வந்தார், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தார், பேசினார், பெருமைகள் எல்லாம் பேசினார். அவர் போனதற்கு மறுநாள் அந்த என்டிஏவிலிருந்து ஒருத்தர் போயிட்டாரு. ஜூலை மாதம் மறுபடியும் ஆகஸ்ட் மாதம் வர இருக்கிறாரு. அந்த வாய்ப்பு புண்ணியம் செய்த என்டிஏ கூட்டணியில் யாருக்கு இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க போனவர் அங்க வராரோ? வரலாம் வரலாம், அதில் இன்னும் தப்பு இல்லையே. திராவிட இயக்கம் தானே, அதில் வரதில் ஒன்றும் தப்பு இல்லையே. எனவே ஒரு பக்கம் மக்கள் நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் வளர்ச்சி பாதையில். சார் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மாண்புமை பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு 36%ங்கிறாரு. இன்னைக்கே தமிழ்நாடு 50.2. அதிலே அதிமுகவினுடைய சாதனையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். பெண்ணுடைய கல்வி என்று சொன்னால் 62 விழுக்காடு பெண் கல்வி. ஆனால் நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிஜேபி மீது இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் எங்களை வெறுக்கிறீர்கள், ஏன் எங்களை புறக்கணிக்கிறீர்கள்? ஒரு திருக்குறள் ஒரு அருமையான பாட்டை சொல்லுகிறேன். அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. எதுடா அரசுன்னு கேட்டா மானம் இருக்கணும். என் அன்பிற்கு நீ அதிமுகவை சார்ந்த தம்பியை நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய சட்டத்தை கழுத்தை பிடித்து நெரித்து 3 சட்டங்களை போட்டு அந்த சட்டங்களை திரும்ப பெற்ற பொழுது ஒன்றிய அரசு நீங்கள் மட்டும்தான். மாண்புமை என்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சர் மட்டும்தான் சொன்னார், இந்த சட்டம் அற்புதமான சட்டம், இந்த சட்டத்தை பற்றி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை, நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் என்று சொன்னது நீங்கள் தானே. குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தது யார்? குடியுரிமை சட்டம் நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை என்று சொன்னால் நிறைவேறி இருக்காது. அன்பு தம்பி தாவேக்காவினுடைய தம்பிமாருக்கு சொல்லுகிறேன், திருமணமான 3 மாத காலத்திலே 1.25 வருடம் நெருக்கடி நிலையிலே சிறையிலே இருந்தவர். இடஒதுக்கீட்டுக்காக சிறை, ஆதிக்க இந்தியை எதிர்ப்பதற்காக சிறை, ராணிமேரி கல்லூரியை காப்பாற்றுவதற்காக சிறை என்று வாழ்நாளில் 50 முறை சிறையில் இருந்தவர். உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், உங்களுக்கு சிறைங்கிறது அவர் ஜெயிலில் தான் சிறையை பார்த்திருப்பாங்க ஒரு தலைவர். நீங்க துக்ளக் ஷோ அவர்கள், துக்ளக் ஷோ ஆடிட்டர் குருமூர்த்தி, நான் பெரிதும் மதிக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி 2 பேர்த்திட்டுமே 2 கேள்வி வைக்கிறாங்க. துக்ளக் ஷோட்டிஸ் கேட்குறாங்க, ஆடிட்டர் குருமூர்த்திட்டு பேசுகிறாங்க. சார் நீங்கள் ஸ்டாலினை குடும்ப அரசியல் என்று சொல்வீர்களா என்றால் நெவர். சொன்னது துக்ளக் ஷோ, சொன்னது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். 55 ஆண்டு கால அரசியல். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற பிஜேபி கட்சியை சார்ந்த அன்பு தம்பிக்கு மட்டும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் வெறிச்சலில் இருக்கிறீர்கள் அல்ல, தமிழ்நாட்டின் மீது நீங்கள் வெறுப்பை கக்குகிறீர்கள். தமிழ்நாட்டின் மீது நீங்கள் வெறுப்பை கக்குகிறீர்கள். நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்ன பிறகு இந்த நாட்டினுடைய பிரதமர் மாண்புமை மோடி அவர்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துகள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த மனசு இல்லை? அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டே ஆங்கிலம் படிக்காதீங்க. இப்படி ஒரு கட்சி இருக்குமா? ஆங்கிலம் படித்தால் அவமானம் என்று சொல்லுகிற கட்சி தான் பிஜேபி.
நாங்கள் பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணம் பிஜேபி தமிழ்நாட்டினுடைய நலன்களில் அக்கறை இல்லாத கட்சி. அதிமுக பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற நிதி தரம் இருக்கிற எத்தனை முறை சார் கேட்குறோம்? மெட்ரோ 2 ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு பணம், சென்னை செங்கல்பட்டு எலிவேட்டட் பாத்வேக்கு பணம், நீங்கள் கோயம்புத்தூர் மதுரை அங்கே வந்து மெட்ரோவுக்கு பணம் கொடுத்தீங்களா? எனவே நிதி தரமாட்டீங்க, நீதியும் தரமாட்டீங்க. அதை தான் சொன்னேன், அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. தமிழ்நாட்டில் ஒரு மானமுடைய அரசு ஸ்டாலின் தலைமையில், தொருவா தலைமையில் மானமுடைய ஒரு அரசு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எந்த பிரச்சாரம் ஈர்க்குது அப்படின்னு தெரியாமல் கேட்டுட்டோம். எல்லாரும் இங்கே இந்த மேடையே பிரச்சார மேடையாக மாற்றிருக்கிறத நம்ம பார்த்தோம். எல்லா கட்சிகளும் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கான பாயிண்ட்ஸை மக்கள் முன்னாடி வச்சுருக்காங்க. 10 மாதம் முன்னாடியே பிரச்சாரம் தொடங்கிருச்சு, 9 மாதம் முன்னாடியே பிரச்சாரம் தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இது வெறும் குவார்ட்டர் ஃபைனல் தான். அப்புறம் கூட்டணி சீட்டு இதெல்லாம் உறுதியாகணும், தேர்தல் அறிக்கையெல்லாம் வரணும், வேட்பாளர்லாம் அறிவிக்கணும், ஜனவரி மாதத்துக்கு மேலே ஒரு செமிஃபைனல் நடக்கும். அப்போ எங்கெங்கே யார் மாற போகிறாங்களோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் நடந்த பிறகு ஃபைனல்னு ஒன்று ஏப்ரல் மாதம் நடக்கும். அதில் இவங்க யாரும் ஆட போகிறதில்ல, நாம் மட்டும்தான் ஆட போகிறோம். அந்த ஃபைனலோட முடிவு என்னென்னு நாம் இப்போ வேடிக்கை பார்க்குற மாதிரி இவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஃபைனலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க போகின்றோம். எது எப்படி இருந்தாலும் சரி, நேரடியாக முன்கூட்டியே நம்ம மக்களிடம் செல்வோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் முடிவெடுத்து வந்திருக்கிறாங்களே, அது வரைக்கும் மக்களை வந்து சந்திப்பது, மக்களிடமிருந்து கேட்பது, இல்லை மக்களிடம் தங்களுடைய சாதனைகளை கொண்டு சேர்ப்பது அப்படின்னு எல்லாரும் எடுக்கக்கூடிய முயற்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அது பாராட்டத்தக்கது. எதை மக்கள் ஏற்க போகிறார்கள், ஃபைனலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 6 பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அருமையாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி சென்ற உங்கள் அனைவருக்கும் கூட நெஞ்சார்ந்த நன்றிகள்.